ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சமைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு அன்னதான கூட்டு வந்து ஒரு 10 பேருக்கு செய்யறதுக்கு அதுக்கு என்னன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. ஓகே, என்ன ஊத்திட்டியா? எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 கொத்து 3 கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன். அது சேர்த்துடலாம். இந்த கூட்டு பேர் என்ன? கத்திரிக்காய் கூட்டா? என்ன கூட்டு? கத்திரிக்காய் கூட்டு தான். கத்திரிக்காய் கூட்டுக்கு அப்புறம் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுருக்கேன். எல்லாம் போட்டு கூட்டு. சரி, உன் தலையில என்ன? என் தலையில காக்கா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம காயெல்லாம் வந்து எடுத்து போட்டு சொல்றேன். தெரிக்கணும். இந்த பக்கம் சாதம் வந்து வேக வச்சிருக்கேன். சாதம் இங்க இருக்கு. இது 10 பேருக்கு செய்யற அளவுங்க. ஒரு 10-12 பேருக்கு 15 பேர் வரைக்கும் சரி. ஒரு குக்கர் ஃபுல்லாக காய்கறி போட்டுறணும். அப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கணுமா? லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு. இதுக்கு என்னென்ன மசாலாலாம் போட போகிறேன்? கரம் மசாலா, மஞ்சள், மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. உப்பு. என்னது? கரம் மசாலா. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு. 1 ஸ்பூன் கரம் மசாலா. 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள். அது வயசானவங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதை குக்கரை போட்டு மூடிட வேண்டியதுதான். உப்பு தேவையான அளவு. என்னம்மா? சரி, பாப்பா எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன். நீ டவுசர் போடாமல் இருக்கீல்ல, அதனால. அப்புறமேட்டு தண்ணி தேவையான அளவா? அவ்வளோதான். இப்போ ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லையா? அவ்வளோதானா கத்திரிக்காய் கூட்டு? நான் இதை போய் வீடியோ எடுப்போம்டா, இவ்வளோ தான் கத்திரிக்காய் கூட்டுங்கிற. சரி, ஓகே. பாய் சொல்லிடு எல்லாருக்கும். மதியானம் அன்னதான வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிடு. மதியம் அன்னதான வீடியோ வரும் பாருங்கள். 23வது நாள். ஓகே, பாய். பாய். பாப்பாவோட முகத்தை மட்டும் காமிப்போம். பாய். பாப்பா பாய் சொல்லிடுமா?